இஸ்லாமியரை கொலை செய்வோம் என்று வெளிப்படையாக அவன் பேசுகின்றான். மிகப்பெரிய ஒரு பட்டாக்கத்திலிருந்து ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு வீடியோ போடுறான். இந்த மாதிரிலாம் நாங்கெல்லாம் போட்டா என்ன ஆகும்? எங்க வீட்டுல இருக்கக்கூடிய நாய்க்குட்டி பூனைக்குட்டில இருந்து எல்லாத்துக்கும் விஐபியை வளர்க்கப்படுவீங்க. உண்மையா இல்லையா? இது எப்படி ஒரு காவல்துறை அனுமதிக்குது என்றால் இப்படி நடக்க வேண்டும் என்று காவல்துறை விரும்புகிறது என்று தானே நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. வேற என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? நீங்க சீமான் ஈழத்துக்காக கூட்டம் நடத்தினா அதுக்கு அனுமதி உண்டு, நம்ம கூட்டம் நடத்த அனுமதி கிடையாது. இந்த கதை எங்க போய் முட்டிக்கணும்? பிஜேபி காரனுக்கோ சங் பரிவார கும்பலுக்கோ இங்க தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்கின்ற நோக்கமோ அதற்கான முயற்சிகளோ கிடையாது. அப்படியே நம்பிட்டு இருந்தோம்னா தப்பு. தமிழ் மக்களை தினந்தோறும் துன்புறுத்துகிற வேலையை செய்யக்கூடிய ஒரு கட்சி எப்படி தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியும்? பிஜேபி காரனுக்கு தெரியாதா? இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே தமிழர்களுக்கு இந்த ஆளுநரை கண்டாலே பிடிக்கவில்லை, எச் ராஜாவை கண்டாலே பிடிக்கல என்பது பிஜேபி தலைமைக்கு தெரியாதா? நன்றாக தெரியும். ஆனால் ஏன் வச்சிருக்கிறான் அப்படின்னா நம்மளை அவமானப்படுத்தி கொண்டிருப்பதை ஒரு வேலையாக வைத்திருக்கிறார். வாரம் வாரம் வாயை திறந்தானே சாக்கடையா கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு பயன்படக்கூடிய ஒரு அறிக்கை கூட பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வருவதில்லை. நீங்க அண்ணாமலையோட லெட்டர் பேட் எடுத்து பாருங்க. அண்ணாமலையோட ட்விட்டர் பேஜ்ல போய் லெட்டர் பேட் எடுத்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை ஸ்டேட் பிரசிடென்ட் போட்டிருக்கும். எந்த ஸ்டேட் பிரசிடென்ட் பேர் இருக்காது. தமிழ்நாடுன்னு பேர் போடுறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல. அமெரிக்கா ஸ்டேட் பிரசிடென்ட் இருந்தாலும் எந்த ஸ்டேட் பிரசிடென்ட்? எந்த ஸ்டேட்டுக்கு நீ பிரசிடென்ட்? உன் லெட்டர் பேட்ல உங்க ட்விட்டர் அக்கவுண்ட்ல எடுத்து பார்த்தா மாநிலத்தின் பெயரை கூட தமிழ்நாடு என்று கூட அவர்களுக்கு போடுவதற்கு பிடிக்கலனால் இப்படிப்பட்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டு நலனுக்காக, தமிழர் நலனுக்காக, தமிழ் மொழி நலனுக்காக அதை வேலை செய்யுதா என்றால் இல்லை. இப்பொழுது மதுரைக்குள்ளாக அவர்கள் செல்ல ஆரம்பித்திருக்கார்கள். அவர்களுக்கு மதுரையில் இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதியை கைப்பற்ற வேண்டும். அவர்களுக்கு என்னன்னா ராமேஸ்வரம், ராமநாதபுரம் தொகுதி இது அவர்களுக்கு காசி ராமேஸ்வரம் இஸ்லாமியர்கள் எம்எல்ஏவா இருக்கிறாங்க, எம்பியா இருக்கிறாங்க அப்படிங்கிற என்னால பொறுக்க முடியல. ராமேஸ்வரத்திற்கும் ராமநாதபுரத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர்கள் கடந்த 5 ஆண்டுகள் அனைவருமே சென்று விட்டார்கள். அனைவரும் வந்துட்டு போயிட்டாங்க. காரணம் என்ன? இது அவனுக்கு புனித நிலமாக பார்க்கின்றான். இன்னொரு புறத்தில் அவனுக்கு பொருளாதார நலனுக்கு தேவைப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த இடத்துல அவனது எல்லா திட்டமும் இங்கதான் வரப்போகுது. அதானியினுடைய திட்டங்களிலிருந்து எல்லா திட்டங்களும் இந்த பகுதியில் வரப்போகிறது. ஆக அவனுக்கு எல்லா வகையிலும் இந்த நிலம் தேவை, தமிழ்நாடு தேவை. ஆனால் அவனுக்கு தமிழர்கள் தேவையில்லை. அவனுக்கு தேவை தமிழ்நாடு, ஆனால் தேவையில்லாதவர்கள் தமிழர்கள். தேவையில்லாத மொழி தமிழ் மொழி. உனக்கு வேதத்துல ஏதாவது சொல்ல தெரியுமாடா? ஸ்மிருதினா என்னன்னு தெரியுமா? ஸ்ருதினா என்னன்னு தெரியுமா? நடிகை பேர்னு சொல்லுவானுங்க, ஸ்மிருதியா ஸ்ருதியான்னா. ஆனால் அது இந்து மத கோட்பாடு. இந்து மதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதையெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். பொய்யை சொல்லி ஒருவன் 6% ஓட்டை 7% ஓட்டை எப்படி வாங்க முடிகிறது? எப்படி வாங்க முடியுது? எப்படி சாத்தியமாச்சு? ஒரு பொய்யன் எந்த விதமான நேர்மைக்கும் தயாரான அரசியலை செய்யாத ஒருவன், எந்த நேர்மைக்கும் சொந்தமாக இல்லாத ஒருவன் எப்படி 6% 8% ஓட்டம் வாங்குறான்? கள அரசியலை புரிந்து கொள்ளாத ஒரு கட்சியாக அதிகாரத்தில் கூடிய கட்சிகள் மாறிய காரணத்தினால்தான் இன்றைக்கு கள அரசியல் வேறு வேறு கட்சிகள் கூறுபட வந்திருக்கின்றன. முருகனை காக்கவோ கருப்பனை காக்கவோ வரவில்லை, மாறாக தமிழ்நாடை காக்க வந்திருக்கின்றோம். தமிழ்நாடை காக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டினுடைய நம்பிக்கைகள், தமிழ்நாட்டிலே மக்கள் பண்பாடோடு இணைந்த இந்த தெய்வங்கள், வழிபாட்டு முறைகள், இவை அனைத்தையும் இணைந்த ஒரு அரசியலை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த முழக்கத்தை தோழர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். முருகனோ கருப்பனோ வைதிக மரபுக்கு எதிரானது. இந்து மதத்திற்கு எதிரான கடவுள்கள் தான் முருகனும் கருப்பனும். ஆக முருகனையும் கருப்பனையும் உயர்த்தி பிடிப்பதற்கான காரணம் தமிழர்கள் இந்துக்கள் அல்ல என்று சொல்லுவதுதான் இந்த முழக்கத்தினுடைய அடிப்படை கருதுகோளாக இருக்கிறது. தமிழர்கள் இந்துக்கள் அல்ல என்றால் தமிழர்கள் வேத மரபுகளை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல, தமிழர்கள் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல, தமிழர்கள் பார்ப்பனர்களை தலைமையாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பார்ப்பனிய மதத்திற்கு சொந்தக்காரர்கள் அல்ல, மற்றும் தமிழர்கள் சாதி அடிப்படையிலான இந்த சனாதன முறையை முற்றிலுமாக நிராகரிக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லுவதுதான் முருகனையும் கருப்பனையும் காக்கிறோம் என்கின்ற அடிப்படையிலே இந்த தலைப்பாக முன்வைத்திருக்கிறார்கள். மற்றபடி முருகனும் கருப்பனும் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்றால் நம்மால் எப்படி போய் காக்க முடியும்? ஆகவே இங்கே என்ன நடக்கிறது என்றால், கருப்பன் என்கின்ற அந்த நம்பிக்கை சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து தொடரக்கூடிய ஒரு பண்பாட்டினுடைய தொடர்ச்சியாக ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். இங்கே தாய் தெய்வ வழிபாடு முறை நமக்கு இருந்தது, இயற்கை வழிபடுகின்ற முறை இருந்தது, இன்றும் இயற்கை வழிபடுகின்ற முறை நமக்கு இருக்கிறது. நம்முடைய கிராம கோவில்களிலே, கிராம தெய்வங்களிலே
நாம் எதை படைக்கிறோமோ எதை உருவாக்குகிறோமோ அதைத்தான் சாமிக்கு படையலிட்டு வணங்குகின்ற முறை இருக்கிறது. படையலிட்டு வணங்குகின்ற முறை ஆரிய மரபு கிடையாது, இந்து மரபு கிடையாது, பார்ப்பன மரபு கிடையாது, வேத மரபு கிடையாது. வேதத்திற்கோ பார்ப்பனர்களுக்கோ படையலிட்டு கடவுளை வணங்குகின்ற முறை அவனுடைய முறை கிடையாது. அவனுடைய முறையெல்லாம் எதையெல்லாம் கொடுக்கிறீர்களோ அதையெல்லாம் நெருப்பில் போட்டு எரிப்பது தான் அவனது முறையாக இருக்கிறது. அதற்காகத்தான் ஓமகுண்டத்தை வளர்த்து வைத்திருக்கின்றான். நாம் நெருப்பிலே போட்டு எரிக்கக்கூடியவர்கள் அல்ல. காரணம், நாம் உழைத்து ஒரு பொருளை உருவாக்குகிறவர்கள். ஆக உழைப்பின் அருமை தெரியும், இயற்கையினுடைய பெருமை தெரியும். அந்த இயற்கையினுடைய படைப்பாக இந்த உலகம் விரிந்து நிற்கிறது என்பதை சொல்லுகின்ற அந்த வழிபாட்டு முறையினுடைய அடையாளமாகத்தான் முருகனும் கருப்பனும் இருக்கிறார்கள். முருகன் திணை தெய்வத்தினுடைய குறியீடாக நமக்கு இருக்கிறது, குறிஞ்சி திணையினுடைய குறியீடாக இருக்கிறது. குறிஞ்சி திணை என்பது வேட்டையாடுகின்ற சமூகத்தினுடைய ஒரு நிலப்பரப்பு. குறிஞ்சி திணையில வேட்டையாடுவது என்பது இயல்பான ஒன்று. இப்ப முருகன் கல்யாணம் பண்ணினது யாரு கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்கன்னா குறத்தியை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறார். குறவனும் குறத்தையும் என்ன பண்ணுவாங்க? அவர்கள் வேட்டையாடி உணவு உண்வார்கள். வேட்டையாடி தங்களுக்கான உணவை தேடிக்கொள்வார்கள். அப்ப மாமிசத்தையும் இறைச்சியும் சாப்பிடவில்லை என்றால் அவர்கள் குறிஞ்சித்திணையை சார்ந்தவர்களாக இருக்க முடியாது. அவர்கள் முருகனாகவும் இருக்க முடியாது, வள்ளியாகவும் இருக்க முடியாது. ஆக குறிஞ்சி நில கடவுள் இங்கே அசைவ உணவை எடுக்கக்கூடிய கடவுள். அந்த கடவுளை இவர்கள் மாற்றி அவருக்கு ஒரு பூணலை போட்டு பாப்பானா மாற்றுவதற்கான முயற்சி நடந்து கொண்டே இருக்கிறது, காலங்காலமாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் பார்ப்பனர்களுக்கு என்று கடவுள் கிடையாது. பாப்பானுடைய கடவுள் எல்லாம் வழக்கொழிந்த கடவுள்கள். பாப்பானுடைய கடவுள் எல்லாம் இன்றைக்கு வணக்கத்திலே கோவிலாக கூட கிடையாது. பிரம்மாவுக்கு கோவில் கிடையாது, இந்திரனுக்கு கோவில் கிடையாது, வாயு தெய்வங்கள் என்று சொல்லுகிறானே அதற்கு கோவில் கிடையாது. ஆக ஆரியனுடைய கோவில்கள், ஆரியனுடைய கடவுள்கள் எதுவும் இன்றைய வழக்கத்தில் கிடையாது. இன்றைய வழக்கத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள் எல்லாம் இந்த பூர்வக்குடி மக்கள், திராவிட இன மக்கள் வழிபாட்டு முறையில வைத்திருந்த கடவுளைத்தான் பார்ப்பான் திருடிக்கொண்டு தனது கடவுளாக மாற்றிவிட்டான். அவன் எதை சொல்லுகிறான்? திசையை கடவுளாக சொல்லுகிறான், நெருப்பை கடவுளாக சொல்லுகிறான், அல்லது இந்திரனை கடவுளாக சொல்லுகிறான், வர்ணனை கடவுளாக சொல்லுகிறான். இந்த எந்த கடவுளும் இன்னைக்கு கிடையாது. பிரம்மாவில தான் எல்லாம் வந்துச்சுன்னு சொல்றானே, பிரம்மாவுக்கே கோயில் கிடையாது. பிரம்மாவுக்கு எங்க கோயில் இருக்கிறது? பிரம்மாவுக்கு வணங்குகின்ற முறை என்னன்னு யாருக்கா தெரியுமா? எந்த இந்துக்காவுக்கு தெரியுமா? அண்ணாமலைக்கு தெரியுமா? அப்ப நீ சொல்லக்கூடிய உன் கடவுள், அந்த கடவுள் எதற்குமே இங்க கோவில்கள் கிடையாது. சூரியனாருக்கு ஒரு கோவிலை வச்சிருக்கிறான். இந்திரனுக்கு எங்கடா கோவில்னா, இந்திரனை பற்றியான புராணங்களில் இந்திரனை பற்றி படித்தாலே அது ஆபாசமானதாகத்தான் இருக்கிறது. அது யூ சர்டிபிகேட்டோ யூஏ சர்டிபிகேட்டோ கொடுக்க முடியாது, AA சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. இது நாங்க சொல்லல, உன் புராணத்தில் எழுதி வச்ச லட்சணம் அது. இப்படியாக இருக்கக்கூடிய பண்பாட்டு வேறுபாடுகள் நம்ம பிஜேபி காரனுக்கு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. இப்ப பிஜேபியில போய் இருந்து நான் இந்து மத காக்கிறேன்னு சொல்லி சூத்திரன் சமூகத்திலிருந்து போயிருக்கான் அல்லவா, அவனுக்கு சொல்லணும், இங்க இருக்கக்கூடிய கடவுள்கள் இந்து மத கடவுள் அல்ல, இது பூர்வக்குடிகளுடைய கடவுள், தமிழர்களுடைய கடவுள், திராவிடர்களுடைய கடவுள். இந்த கடவுளுக்கு பலி கொடுத்து தான் வணங்குகின்ற முறை இருக்கிறது. இப்படிப்பட்ட முறையை மாற்றுகிறான். நீ பலி கொடுக்கிறது தப்பு, அசைவம் எடுக்கிறது தப்பு அப்படின்னு ஒரு நண்பர் எழுதியிருக்கிறார். அவர் மீன் கடை வைத்திருக்கிறாரு. அவர் எழுதியிருக்கிறாரு, 10 வருஷம் முன்னாடி கடை ஆரம்பிச்சப்ப எல்லா நாளும் நல்ல வியாபாரம் இருக்கும். இப்ப திங்கக்கிழமைக்கு ஒரு காரணம் சொல்றான், செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு காரணம் சொல்றான், வியாழக்கிழமைக்கு, புதன்கிழமைக்கு, வெள்ளிக்கிழமைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காரணம் சொல்லி எதுக்கு காரணம் சொல்றான்? மீன் சாப்பிட்றதுக்கு இல்லை, சாப்பிடாம இருக்கிறது. இப்படியே நீ போனேன்னா பாப்பா மாதிரி தான் கடைசியில வீட்டில் அம்மிக்கல்ல கூட தூக்க முடியாது உன்னால. இங்கே அசைவ உணவை தவறு என்று நம் மனதிற்குள்ளாக நம்ப வைக்கிறார்கள். அசைவ உணவு இயல்பான உணவு, உடம்புக்கு ஒத்துக்கலைன்னா தான் வெளியே வந்துடும் தானா. அசைவ உணவு சாப்பிட்டா உடம்பு ஒத்துக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, அது உடம்புக்கு தேவையான புரதங்களையோ அல்லது இதர சத்துக்களையோ அதிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் நமது உடல் வகுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு எதிராக போயிட்டு நீ ஒரு வேலையை செய்யாத. உடல் எதை ஏற்றுக்கொள்ளுகிறதோ அந்த உணவு நல்ல உணவு, அவ்வளவுதான். உடல் எதை ஏற்றுக்கொள்ளாதோ அந்த உணவு கெட்ட உணவு, இவ்வளவுதான் விஷயம். அதுல இந்த உணவை சாப்பிட்டா புனிதம், அந்த உணவை சாப்பிட்டா புனிதம், இந்த உணவை சாப்பிட்டால் தீட்டு, அந்த உணவை சாப்பிட்டால் புனிதம் என்று சொல்லுவதெல்லாம் அயோக்கியத்தனம். இங்க என்ன செய்கிறான் என்றால், முதலிலே நமது மரபுகளை உடைக்கின்றான். இங்க ஆடு கோழி பலியிடுவதை தடுக்கக்கூடிய வேலையை செய்யறதுக்கு காரணம், ஆடு கோழி பலியிடக்கூடிய கோவில்களில் பார்ப்பான்
பூசாரியா இருக்க முடியாது. சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல சமீப காலம் வரைக்கும் அங்கே பலியிடுதல் நடந்து கொண்டிருந்தது. இப்ப கிடையாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பூசாரி இன்னைக்கு கிடையாது. அந்த பூசாரி குடும்பம் இன்னைக்கு கிடையாது. என்றால் பூசாரி குடும்பம் அப்படிங்கிறது இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி நிரந்தர சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலை. அது ரிட்டையர்மெண்ட் கிடையாது. எப்பவுமே போனஸ் தான் உண்டு அதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு வேலையில தங்களது ஆட்களை அமர்த்துவதற்காக முதல்ல என்ன பண்றானால், இங்க இருக்கக்கூடிய நமது கோவில்களில் நமது தெய்வ வழிபாட்டு முறைகளிலே அவன் அந்த அசைவ உணவு என்பது வரக்கூடாது, பலியிடுதல் வரக்கூடாதுன்னு ஆரம்பிச்சு முழுவதுமாக கைப்பற்றுகின்ற வேலையை செய்கிறான். இந்த சமயத்துல மதுரையில எதற்காக சிக்கந்தர் பிரச்சனையை கையில் எடுத்திருக்கான், சிக்கந்தர் தர்காவை ஏன் கையில் எடுத்திருக்கான் என்றால், கோயம்புத்தூர் நகரத்தை அவன் கைப்பற்றி ஆகிவிட்டது. எந்த விஷயத்திலனால் தேர்தலில் அல்ல. பிஜேபி காரனுக்கோ சங் பரிவார கும்பலுக்கோ இங்க தேர்தலிலே ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்கின்ற நோக்கமோ அதற்கான முயற்சிகளோ கிடையாது. அப்படியெல்லாம் நம்பிட்டு இருந்தோம்னா தப்பு. தமிழ் மக்களை தினந்தோறும் துன்புறுத்துகிற வேலையை செய்யக்கூடிய ஒரு கட்சி எப்படி தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியும்? தினந்தோறும் அறிக்கை வருது. பிஜேபி காரனுக்கு தெரியாதா, இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார், ஆகவே தமிழர்களுக்கு இந்த ஆளுநரை கண்டாலே பிடிக்கவில்லை, எச் ராஜாவை கண்டாலே பிடிக்கல என்பது பிஜேபி தலைமைக்கு தெரியாதா? நன்றாக தெரியும். ஆனால் ஏன் வச்சிருக்கிறான் அப்படின்னா, நம்மளை அவமானப்படுத்தி கொண்டிருப்பதை ஒரு வேலையாக வைத்திருக்கிறார். நமது அன்றாட வேலைகளை விட்டு ஆக்கப்பூர்வமான அரசியலை விட்டு இவர்களை எதிர்ப்பதையே முழு நேர வேலையாக மாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்திலே இவர்களை திரும்ப திரும்ப பேச வைக்கிறார்கள். வாரம் வாரம் வாயை திறந்தானே சாக்கடையா கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு பயன்படக்கூடிய ஒரு அறிக்கை கூட பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வருவதில்லை. நீங்க அண்ணாமலையோடைய லெட்டர் பேட் எடுத்து பாருங்க. அண்ணாமலையோட ட்விட்டர் பேஜில் போய் லெட்டர் பேட் எடுத்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை ஸ்டேட் பிரசிடென்ட்னு போட்டிருக்கோம். எந்த ஸ்டேட் பிரசிடென்ட்னு பேர் இருக்காது. தமிழ்நாடுன்னு பேர் போடுறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல. அமெரிக்க ஸ்டேட் பிரசிடென்ட் இருந்தாலும் எந்த ஸ்டேட் பிரசிடென்ட்? எந்த ஸ்டேட்டுக்கு நீ பிரசிடென்ட்? உன் லெட்டர் பேட்ல உங்க ட்விட்டர் அக்கவுண்ட்ல எடுத்து பார்த்தா மாநிலத்தின் பெயரை கூட தமிழ்நாடு என்று கூட அவர்களுக்கு போடுவதற்கு பிடிக்கலனால், இப்படிப்பட்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டு நலனுக்காக, தமிழர் நலனுக்காக, தமிழ் மொழி நலனுக்காக அதை வேலை செய்யுதா என்றால் இல்லை. அங்கே மதுரையிலே பிரச்சனை செய்து மக்களை துண்டாடி தங்களது ஆதிக்கத்தை, பொருளாதார ஆதிக்கத்தை, ஜாதி கலவரமோ மத கலவரமோ அடிப்படையில் அதில் ஒரு பொருளாதார நலன் இருக்கும். பொருளாதார நலன் இல்லாமல் ஜாதி மத சண்டைகள் நடக்காது. பொருளாதார நலனே இல்லை என்றால் ஜாதியும் இருக்காது, மதமும் இருக்காது. ஜாதி மதத்தை காப்பாற்றுவதற்கு பின்னால் இருப்பது ஒரு பொருளாதார நலம். அந்த பொருளாதார நலனுக்கு எதெல்லாம் தேவையோ அதற்கான வேலைகளை செய்து கொண்டே இருப்பார்கள். சாதி சண்டை நடப்பதாக இருந்தாலும் சரி, மத சண்டை நடப்பதாக இருந்தாலும் இதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏதும் உணர்ச்சி அடிப்படையில் தூண்டிவிட்டு நடப்பது நாம் மேலோட்டமாக பார்க்கக்கூடிய அரசியல். ஆனால் ஏன் செய்கின்றான்? யாருடைய ஆதிக்கத்திற்கும் யாருடைய பொருளாதார ஆதிக்கத்திற்கும் அது நடத்தப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டுதான் அந்த அரசியலை கவனமாக கையாள வேண்டியிருக்கிறது. ஆக கோயம்புத்தூரிலே இதை நடத்தினார்கள். இப்பொழுது மதுரைக்குள்ளாக அவர்கள் செல்ல ஆரம்பித்திருக்கார்கள். அவர்களுக்கு மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதியை கைப்பற்ற வேண்டும். பல காரணம் இருக்குது. பொருளாதார காரணமும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவன் சொல்லக்கூடிய பக்தி காரணமும் இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து தலைமை பொறுப்பாளர்களும் ராமேஸ்வரம் வந்துட்டு போயாச்சு, ராமநாதபுரத்துக்கு வந்துட்டு போயாச்சு. அவர்களுக்கு என்னன்னா, ராமேஸ்வரம் ராமநாதபுரம் தொகுதி இது அவர்களுக்கு காசி ராமேஸ்வரம் இஸ்லாமியர்கள் எம்எல்ஏவா இருக்கிறாங்க, எம்பியா இருக்கிறாங்க அப்படிங்கிறத என்னால் பொறுக்க முடியல. அதை மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறார்கள். 15 வருடத்திற்கு முன்பாக பேராசிரியர் ஜவாஹிருல்லா அங்கே எம்எல்ஏவாக இருக்கின்ற பொழுது அவருக்கு எதிராக RSS கட்சி பத்திரிகையிலே, அவர்களது பத்திரிகையிலே மிக மோசமான ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தார்கள். என்ன வெளியிட்டிருந்தாங்கன்னா, ராமநாதபுரத்திலே அல்லது ராமேஸ்வரத்திலே இந்துக்களினுடைய புனிதமான அந்த நிலத்திலே இந்துக்கள் நடமாடவே முடியாது என்று எழுதியிருந்தார்கள். இஸ்லாமியர்களுடைய ஆதிக்கம் அங்கே இருக்கிறது, அங்கே இந்துக்களே நடக்க முடியாதுன்னு பொய் கட்டுரையை RSS பத்திரிகை வெளியிட்டிருந்தது. எப்ப? பேராசிரியர் ஜவாஹிருல்லா அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது. அந்த சமயத்திலிருந்து இப்பொழுது நவாஸ் கனி இருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினராக. சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ இஸ்லாமியராக இங்கு இருக்கக்கூடாது என்பதை கவனமாக அங்கே கலவரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறார். நீங்க எடுத்து பாருங்கள், ராமேஸ்வரத்திற்கும் ராமநாதபுரத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர்கள் கடந்த 5 ஆண்டுகள் அனைவருமே சென்று விட்டார்கள். அனைவரும் வந்துட்டு போயிட்டாங்க.
காரணம் என்ன? இது அவனுக்கு புனித நிலமாக பார்க்கின்றான். இன்னொரு புறத்தில் அவன் பொருளாதார நலனுக்கு தேவைப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த இடத்துல அவன் எல்லா திட்டமும் இங்கே தான் வரப்போகுது. அதானியினுடைய திட்டங்களிலிருந்து எல்லா திட்டங்களும் இந்த பகுதியில் வரப்போகிறது. ஆக அவனுக்கு எல்லா வகையிலும் இந்த நிலம் தேவை, தமிழ்நாடு தேவை. ஆனால் அவனுக்கு தமிழர்கள் தேவையில்லை. அவனுக்கு தேவை தமிழ்நாடு, ஆனால் தேவையில்லாதவர்கள் தமிழர்கள், தேவையில்லாத மொழி தமிழ் மொழி. இந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல், இந்த அரசியலை புரிந்து கொள்ளாமல் காவல்துறையிலோ அரசு அதிகாரத்திலோ இருக்கக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காக சாதகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். வட மாநிலங்களே அரசு அதிகாரிகள் உயர்மட்ட பொறுப்பிலே எந்த சமூகம் இருக்கிறது? மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஒவ்வொரு துறையினுடைய செயலாளர்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் 72% உயர் சாதியை சேர்ந்தவர்கள், அதில் 43% பார்ப்பனர்கள். அவர்கள் இங்க இருக்கக்கூடிய சூத்திர ஜாதியை, முக்குளத்தோரை சேர்ந்தவரோ, கவுண்டனை சேர்ந்தவரோ, நாடாரை சேர்ந்தவரோ, அல்லது வன்னியரை சேர்ந்தவரோ, கோணாரை சேர்ந்தவரோ, முத்தரையரை சேர்ந்தவரை எல்லாம் அவங்கள பொறுப்புல வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய இந்து என்று குதிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடி பிடித்து போகக்கூடியவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், உங்க ஜாதிக்காரனை எல்லாம் பொறுப்புல உட்கார வைப்பதற்கு அவன் தயாராக இருக்க மாட்டான். டெல்லியில் என்ன நடக்கிறது என்று பாருங்கள், குஜராத்தில் என்ன நடந்திருக்கிறது என்று பாருங்கள், ராஜஸ்தானில் என்ன நடக்கிறது என்று பாருங்கள். பாரதிய ஜனதா கட்சி எங்கெல்லாம் அதிகாரத்தை கைப்பற்றிருக்கிறதோ அந்த இடத்தில் எல்லாம் அவன் இந்து மத கோட்பாட்டின்படி சூத்திரர்களை இந்த பொறுப்பில் வைக்கக்கூடாது என்று நடைமுறைப்படுத்துகிறான். அவன் ஆரிய வர்ண அடிப்படையில் அவன் பார்ப்பனனாக இருக்க வேண்டும், அல்லது வைசியனாக இருக்க வேண்டும், அல்லது சத்திரியனாக இருக்க வேண்டும். அந்த ஆரியன், அந்த ஆரிய வர்ணத்துல பார்ப்பனன், சத்திரியன், வைசியன் சொன்னா எங்களுக்கு சத்திரியன் இருக்காரு, எங்களுக்கு வைசியன் இருக்கான்னு தூக்கிட்டு வந்துடாதீங்க. அவன் உங்களை வைசியனாகவும் பார்க்கவில்லை, சத்திரியனாகவும் பார்க்கவில்லை. ஆரிய சத்திரியர்கள் என்பது வேறு. அது ஆரிய இனத்திற்கு சம்பந்தப்பட்டது, திராவிட இனத்திற்கு சம்பந்தப்பட்டதல்ல, தமிழ் இனத்திற்கு சம்பந்தப்பட்டதல்ல. அவர்கள் அரச மரபு என்று சொல்லுவதோ, வணிக குலம் என்று சொல்லுவதோ ஆரிய குலத்திற்கு தான் 3ஆக பிரிக்கிறார்கள். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும், இந்த 3 சமூகத்திற்குள்ளாக தான் அங்கே சண்டை நடக்கிறது. 3 சமூகத்திற்குள்ள தான் அங்கே சண்டை. பார்ப்பனர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் வைசியருக்கு தான் அங்கே அதிகாரத்தை நோக்கியான சண்டைகள் வட இந்தியாவில். அந்த அரசியலை தமிழ்நாட்டோட பொருத்தி பார்க்கவில்லை. இங்கே பார்ப்பனர்கள் மட்டும்தான் ஆரிய சமூகத்தை சார்ந்தவன், மற்றவர்கள் எல்லாம் திராவிட சமூகத்தை, பூர்வகுடி மக்களை சார்ந்தவர்கள். இவர்களிடத்துல வைசியனும் கிடையாது, சத்திரியனும் கிடையாது. சாதி பெயர் வேறு, வர்ண பெயர் வேறு. சாதி பெயர் வேறு, வர்ண பெயர் வேறு. இவ்வளவு ஏன் கடந்த தேர்தலில், உத்தரப்பிரதேச தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வைத்த கோரிக்கைகள் ஒரு கோரிக்கை என்னவென்றால், யோகி ஆதித்யநாத்தினுடைய ஆட்சியிலே பார்ப்பனர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது என்றுதான் நாம் கோரிக்கை வைத்தார்கள். அந்த அவர் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்துடைய மடத்திற்கும் பார்ப்பனர் நடக்கக்கூடிய சண்டை பெரும் சண்டை. அங்க நடக்கிற கதையை வைத்துக் கொண்டு இங்க முடிவு செய்து விடாதீர்கள். அங்க வேறு கணக்கு, இங்கு வேறு கணக்கு. இங்க ஆரிய நண்பன் ஒருவன் மட்டும்தான் பார்ப்பனனாக இருக்கிறான். ஆனால் அங்கே ஆரியனோ சத்திரியனோ வைசியனோ 3 பேரும் பூணூல் போட்டுக்குவான். அது ஆரியர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட மரபு. அது இங்க நமக்கு அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் இங்க நம்மால் என்ன பண்றான், நம்மெல்லாம் இந்து, நம்மெல்லாம் இந்துன்னு போய்க்கிறான். உனக்கு வேதத்துல ஏதாவது சொல்ல தெரியுமாடா? ஸ்மிருதினா என்னன்னு தெரியுமா? ஸ்ருதினா என்னன்னு தெரியுமா? நடிகை பேர்னு சொல்லுவானுங்க, ஸ்மிருதியா ஸ்ருதியான்னா. ஆனால் அது இந்து மத கோட்பாடு. இந்து மதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதையெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும், இதெல்லாம் புரிந்திருக்க வேண்டும். இப்படி எதுவுமே தெரியாத நீ எப்படி இந்து மதத்துக்காரனா இருப்ப? இங்கே இந்து மதம் என்று சொல்லக்கூடியது ஸ்மார்த்த மதத்தை தான் இந்து மதம் என்று சொல்ல. ஸ்மார்த்த மதம் என்றால் வேதத்தை கடவுளாக ஏற்றுக்கொண்டவன் மட்டும்தான் இந்து மதத்தை சேர்ந்தவன். மற்றவனுக்கு வேற வேற மதம் இருக்கு. அது சைவமாக இருக்கலாம், வைணவமாக இருக்கலாம், அல்லது வேறு வேறு மரபுகளாக இருக்கலாம். அதெல்லாம் இந்து மதம் அல்ல, இந்து மதம் அல்ல. இதை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை எல்லாருக்கும் இருக்கிறது. சங்கராச்சாரியார் மட்டும்தான் இந்து மதத்தை சேர்ந்தவர். ஏனென்றால் அவர் மட்டும்தான் வேதத்தை கடவுளாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். அவர் எந்த கோவிலையும் ஏத்துக்க மாட்டார், கோவில் சாமியும் ஏத்துக்க மாட்டார். சங்கராச்சாரியாரு கோவில் இருக்கக்கூடிய பலிபீடம், கொடிமரம், கடவுளுக்கான வாகனம், அப்புறம் துவாரபாலகர், கருவறை இருக்கிறது என்றால் அவர் பலிபீடத்தை தாண்டி வர மாட்டார். அப்படி அவர் கோயிலுக்குள்ள நுழைந்த காரணத்திற்காக கோயிலுக்கு தீட்டுப்பட்டு விட்டது என்று நெல்லையப்பர் கோவிலை கழுவிய வரலாறு இருக்கிறது. ரொம்ப நாள் முன்னாடி சமீபத்தில் கழுவி இருக்கிறார்கள். ஏன்னா ஸ்மார்த்த பார்ப்பனர்களை அனுமதிக்க கூடாது. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, அந்த ஸ்மார்த்த பாப்பான கூடி கும்பாபிஷேகத்தை நடத்திட்டு இருக்கிறானுங்க. அவர்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஒரு வகையில் நாத்திகம் தான் அவனுக்கு. அவனுக்கு வேதம் மட்டும்தான் கடவுள். இதையெல்லாம் ஏன் சொல்றோம்னா, இவங்க வேற, நம்ம வேற. இதை புரிந்து கொள்ளாமல் இங்க இருக்கக்கூடிய கருப்பனையோ முனியசாமியோ
அல்லது மாரியம்மனையோ கொண்டு போய் அவன்கிட்ட ஒப்படைக்கிறது தான் நம்ம ஆளுங்களுடைய வேலையாக இருக்கிறது. இந்த இடத்துல இந்த மரபுகளே வேற என்று இதையெல்லாம் நுணுக்கமாக பார்த்துத்தான் இந்த தலைப்புகளை வைக்கப்படுகின்றன. இதை வச்சா உடனே நம்ம கடவுளுக்காக நம்ம மொட்டை அடிச்சுட்டு நாளைக்கு காவடி தூக்க போறதுக்காக நம்ம வரல, அதற்காக வரல. இங்க உன் மரபை என் மக்கள் மேல திணிக்காத. நீ வேற நாங்க வேற, ரொம்ப எளிமையா நீ வேற நாங்க வேற. நம்மளுடைய மரபுகள் என்பது ஒரு சமத்துவத்திற்கான மரபுகள், இயற்கை கொண்டாடக்கூடிய மரபுகள். அவனை பொறுத்தவரை எல்லாமே பிரம்மாவிலிருந்து தோன்றியது. உலகமே மாயைன்னு சொல்லுவான். நீ பார்க்கிற உலகம் எதுவும் உண்மையானது கிடையாதுன்னு சொல்லுவான். ஆனால் நாம் அப்படி சொல்லவில்லை. இந்த உலகம் உண்மையானது, இந்த அருவி உண்மையானது, இந்த ஆறு உண்மையானது, இந்த மலை உண்மையானது, இந்த மரம் உண்மையானது, இந்த விலங்குகள் உண்மையானவை. ஆக இவையெல்லாம் இயற்கையினுடைய படைப்புகள். அதனால தான் அவன் ஒரு வேப்ப மரத்தையும் சாமியா பார்க்கறான், ஒரு கல்லையும் சாமியா பார்க்கறான், ஒரு மலையும் சாமியாக பார்க்கறான். இந்த மரபு அவனுக்கு கிடையாது. நம்ம ஆளுங்க இதெல்லாம் புரியறது இல்லை. அப்ப நம்மளுக்கு இயற்கை தான் எல்லாத்தையும் படைத்துன்னு சொல்லணும். நம்ம கடவுள் படைத்தது என்று நாம் சொல்லுவதில்லை. இயற்கை தான் எல்லாரையும் படைத்தது. இயற்கையிலிருந்து எல்லாம் தோன்றுகிறது. இயற்கையை வணங்கக்கூடியவர்கள், இயற்கைக்கு படையலை போடக்கூடியவர்கள் நாம். அதனால தான் நமக்கு பொங்கல் என்பது மிக முக்கியமானதாக, இயற்கையை கொண்டாடக்கூடியதாக இருக்கிறது. அவனுக்கு ஏன் பொங்கலை போன்ற ஒரு பண்டிகை கிடையாது? அவனுக்கு ஏன் பொங்கலை போல பண்டிகை கிடையாது? அவன் எதையும் உழைத்து உருவாக்குவதில்லை. அதனால் அவன் இயற்கையை வணங்குவதில்லை. அவன் இயற்கையை மாயை என்று சொல்லி நிராகரித்து விடுகின்றான். அவனுக்கு இயற்கை என்று ஒன்று கிடையவே கிடையாது. அவனுக்கு பிரம்மம் என்று சொன்னால் பிரம்மாவிலிருந்து எல்லாம் தோன்றியது என்று சொல்லுவதுதான் அவனுடைய ஒரே வழக்க முறை. இதெல்லாம் எடுத்தா பெருசா வகுப்பு எடுத்துக்கொண்டே போக வேண்டும். ஆனால் இதை சாமானிய மக்கள் இடத்துல சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் கருப்பனையும் முருகனையும் அவர்கள் பேசுகிறார்கள். அதற்காக தான் பேசுகிறார்கள். ஆக அன்பானவர்களே, நாம் ஒரு பெரிய பொறுப்பில் நம்ம இருக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கு 2 தளங்களில் நாம் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. இந்தியாவிலே அரசு அதிகார வர்க்கம் என்பது இந்துத்துவ சார்பாக போயிருக்குது, இந்துத்துவ சார்பாக போய்விட்டது. மக்களை அரசியல் படுத்தாமல் அரசியல் கட்சிகள் வாக்குகளை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். பெரிய அரசியல் கட்சிகளுக்கு மக்களை அரசியல் படுத்த வேண்டும் என்ற நோக்கம் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஓட்டு கிடைச்சா போதும். ஆனால் இயக்கங்களாகிய நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம். மக்களை அரசியல் படுத்த வேண்டும் என்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம். அதிகாரத்திற்கு ஆசைப்படக்கூடியவர்கள் அல்ல நாம். மக்களை அரசியல் படுத்துவதும், அப்படி அரசியல் படுத்துவதன் மூலமாக அவர்கள் இந்த பிரிவினைவாதிகளை புரிந்து கொண்டு அப்புறப்படுத்துவதுமான ஒரு களநிலைக்கு அவர்களை தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். ஏன் தந்தை பெரியார் மண் என்று சொல்லுகிறோம் என்றால், இந்த அரசியல் படுத்தல் இந்த மண்ணில் நடந்தது. ஒரு சாதாரண எளிய மக்களுக்கு இந்த அரசியல் புரிகிறது, எளிய மக்களுக்கு இந்த அரசியல் தெரிகிறது. அதைத்தான் தோழர்கள் சொன்னார்கள். அந்த மக்களுக்கு எப்படி தெரியுது? அண்ணாமலை தமிழர்கள் விரோதி என்று எளிய மக்களுக்கு, மதுரை மக்களுக்கு எப்படி தெரிகிறது? பிஜேபிக்கான ஊருக்கு ஆக மாட்டான் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி தெரிகிறது? எப்படி இவர்கள் மற்றொரு கட்சியை போல இவனையும் பார்க்கலாம் என்று ஏன் தமிழ் மக்கள் இவர்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க? ஏன் தமிழ்நாட்டுக்கு மோடியை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது? இதற்கு காரணம், எந்த பெரிய கட்சியும் போய் மக்கள்கிட்ட போய் மோடி இவ்வளவு கெட்ட செயல்களை செய்கிறார் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்யவில்லை. சாமானிய மக்களை அரசியல் படுத்தியது நம்மை போன்ற இயக்கங்கள் தான். நாம தான் வீதி வீதியாக போய் மக்களிடத்துல பேசி, துண்டறிக்கை கொடுத்து, போராட்டம் நடத்தி, பொதுக்கூட்டம் நடத்தி, அனுமதி மறுப்பையும் மீறி இத்தனையும் செய்து கைதாகி வழக்கு வாங்கி மக்களை அரசியல் படுத்தி இருக்கின்ற அந்த தளத்தில் தான் இங்க பெரிய அரசியல் கட்சிகளும் அதிகாரத்துக்கு வருகிறார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அரசியல் களத்தை புரிந்து கொள்ளாமல் நிரந்தரமாக அதிகாரத்தில் இருந்து விடலாம் என்ற ஒரு நம்பிக்கையை அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர் ஒருவேளை தருவார்கள் என்றால் அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்கள் கட்சிக்கு கடைமட்ட மக்களோடு எந்த தொடர்பும் கிடையாது. வெளிப்படையாக சொல்ல வேண்டியிருக்கிறது. உங்க கட்சிக்கும் கடைமட்ட மக்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. கடைமட்ட மக்களுடைய பிரச்சனை என்ன, கடைமட்ட மக்களினுடைய சிக்கல் என்ன, அவன் சிந்தனை என்ன, அவன் எதிர்பார்ப்பு என்ன என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு உளவுத்துறை மட்டும்தான் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களே ஒழிய நீங்கள் உங்கள் கட்சிக்காரர்கள் கூட நம்ப முடியாது. ஏனென்றால் உங்கள் கட்சியிலே கடைமட்ட தொண்டன் என்று யாரும் மக்களை சந்திப்பதில்லை, பேசுவதில்லை, உரையாடுவதில்லை, அவர்கள் போராட்டத்தில் பங்கெடுப்பதில்லை. அவர்களுக்கு என்னன்னு தெரியாதீங்க. நம்ம என்னென்ன கோரிக்கையெல்லாம் வச்சு போராடணும் எந்த திமுகவுடைய கடைமட்ட தொண்டருக்கோ கடைமட்ட பொறுப்பாளருக்கோ தெரியுமா என்றால் தெரியாது. அவர்களுக்கு தெரியாது. கடந்த 15 ஆண்டுகள் தமிழ்நாடு எப்படி மாறி இருக்கிறது என்று திமுகவினுடைய எந்த பொறுப்பாளருக்கும் தெரியாது. கடந்த 15 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான எந்த வாழ்வாதார போராட்டங்களிலும் திமுக பங்கெடுத்ததில்லை. கூடங்குளம் போராட்டத்துக்கு வந்திருக்காங்களா? ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு வந்திருக்கிறாங்களா? முல்லை பெரியார் போராட்டத்துக்கு வந்திருக்கிறாங்களா? ஈழத்தமிழர் விடுதலை போராட்டத்துக்கு வந்திருக்கிறார்களா? 8 வழிச்சாலை போராட்டத்துக்கு வந்திருக்கிறார்களா? அல்ல ITPL போராட்டத்துக்கு வந்திருக்கிறார்களா? கெயில் போராட்டத்துக்கு வந்திருக்கிறார்களா? எந்த போராட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள்? மக்கள் எப்படி இன்றைக்கு வேறு தலைமுறை வந்து விட்டது, வேறு விதமாக தமிழ்நாட்டை பார்க்கிறார்கள். பொய்யை சொல்லி ஒருவன் 6% ஓட்டை 7% ஓட்டை எப்படி வாங்க முடிகிறது? எப்படி வாங்க முடியுது? எப்படி சாத்தியமாச்சு?
ஒரு பொய்யன் எந்த விதமான நேர்மைக்கும் தயாரான அரசியலை செய்யாத ஒருவன், எந்த நேர்மைக்கும் சொந்தமாக இல்லாத ஒருவன் எப்படி இங்க 6% 8% ஓட்டம் வாங்குறான்? ஏன்னா கள அரசியலை புரிந்து கொள்ளாத ஒரு கட்சியாக இந்த அதிகாரத்தில் கூடிய கட்சிகள் மாறிய காரணத்தினால்தான் இன்றைக்கு கள அரசியல் வேறு வேறு கட்சிகள் கூறுபட வந்திருக்கின்றன. வேறு வேறு கட்சிகள் கூறுபடுவதனுடைய காரணம் கள அரசியல் இந்த கட்சிகளுக்கு தெரியவில்லை. அவர்கள் அங்க உளவுத்துறை என்ன சொல்லும் அந்த ரிப்போர்ட்டை வச்சு முடிவு பண்றது. உளவுத்துறை என்ன சொல்லும், பிஜேபி காரன் என்ன நினைக்கிறோம் அதை சொல்லும். பிஜேபிக்கு இன்றைக்கு தேவை என்ன? இங்க இருக்கக்கூடிய சமூக இயக்கங்கள் ஒடுக்கப்பட வேண்டும், இங்க மக்களுக்காக போராடக்கூடிய இயக்கங்கள் முடக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு போராட்டம் நடத்தக்கூடாது, அவங்க பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது, அவர்களுக்கு எந்த வாய்ப்பையும் தந்துடக்கூடாது. ஆனா பிஜேபி காரன் 4000 பேர் ஒன்று தரலாம், அவன் எதை வேணாலும் வீடியோவை போடலாம். மக்கள் அதிகாரம் தொடர்ச்சியாக வேலை செய்தார்கள். தோழர் வெற்றிவேல் செயலனும் தோழர் அமிர்தா அவர்களும் தோழர் மருது அவர்களும் இது இந்து முன்னணிக்காரன் போற வீடியோவை எடுத்து நேர டிஜிபி ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுத்து அவ்வளவு மோசமான பாடல்கள் அதை எடுத்து கொண்டு போய் கொடுத்து முதல்ல ஒரு பாடலை சமூக வலைதளத்தில் நீக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்தார்கள். அன்றைக்கு மதுரை வீரனை பற்றி அவர்களிடத்துல எடுத்து சொன்னார்கள், இப்படி நடக்குதுங்க, கடைமட்ட அதிகாரி இப்படி செயல்பட சொன்னார்கள். அந்த அதிகாரி மாதிரி எந்த நடவடிக்கையும் இல்லை. அந்த வீடியோவை தூக்கிட்டாங்க. அதற்கு எங்களது மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஆனா அந்த வீடியோவை தூக்கின 2வது நாள் மறுபடியும் ஒரு வீடியோ வருது, அது இதோட மோசமா வருது. இஸ்லாமியரை கொலை செய்வோம் என்று வெளிப்படையாக அவன் பேசுகின்றான். மிகப்பெரிய ஒரு பட்டாக்கத்திலிருந்து ரத்தம் சொட்ட ஒரு வீடியோவை போடுறான். இந்த மாதிரிலாம் நாங்கெல்லாம் போட்டா என்ன ஆகும்? எங்க வீட்டில் இருக்கக்கூடிய நாய்க்குட்டி பூனைக்குட்டிலிருந்து எல்லாத்துக்கும் யூஏபியை வளர்க்கப்படுவீங்க. உண்மையா இல்லையா? இதை எப்படி ஒரு காவல்துறை அனுமதிக்குது என்றால் இப்படி நடக்க வேண்டும் என்று காவல்துறை விரும்புகிறது என்று தானே நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. வேற என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? அப்ப இது யாருக்கு எதிராக இருக்கிறது? அந்த ஆளும் கட்சிக்கு எதிராக இருக்கிறது. ஆளும் கட்சி இந்த உளவுத்துறை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இங்க எந்த கூட்டத்துக்கு அனுமதி இல்லை. நீங்க சீமான் ஈழத்துக்காக கூட்டம் நடத்தினா அதுக்கு அனுமதி உண்டு, நம்ம கூட்டம் நடத்த அனுமதி கிடையாது. இந்த கதையை எங்க போய் முட்டிக்க? நம்ம இதான் நிலைமைங்க. இப்படி இந்த மாதிரியான ஒரு மோசமான சூழலில் தான் இன்றைக்கு நாம் போராடி மல்லுக்கட்டு கொண்டிருக்கிறோம். மதுரையை மீட்க வேண்டும் என்பதற்காக பல அமைப்புகள் அங்கே பரப்புரை செய்கிறார்கள். டைபி தோழர்கள், சிபிஎம் கட்சியினுடைய டைபி தோழர்கள் துண்டறிக்கை கொடுத்ததற்கு துண்டறிக்கை பிடுங்குறீங்க. அங்க வீடியோ போட்டு வச்சிருக்கிறாயா, கத்தியில ரத்தம் சொட்டுற மாதிரி வீடியோ போட்டுருக்கிறான். இந்த நோட்டீஸ் 10 நோட்டீஸ் போயா மக்கள்கிட்ட கலவரம் வந்துற போது சிபிஎம் கட்சி காலமாக மதுரையில் வலுவாக இருக்கக்கூடிய கட்சி, அங்கே பாராளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் உருவாக்கிய கட்சி. அதை நினைச்சிருந்தா மதுரையில் கலவரம் பண்ணிருக்க முடியாதா? அல்ல கலவரம் நடந்திருக்கிறதா சிபிஎம் கட்சியால? அதே திருப்பரங்குன்றத்தில் அவர் கலை இரவுகளை நடத்தியவர்கள். அவர்கள் எத்தனை கலைஞருக்கு நான் நேரடியாக சென்றிருக்கின்றேன். ஆனா அந்த கட்சி எதிரியாக பார்க்கிறார்கள், விடுதலை சிறுத்தை கட்சி எதிரியாக பார்க்கிறார்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சி எதிராக பார்க்கிறார்கள், பெரியாரிய அமைப்புகளை எதிரிகளாக பார்க்கிறார்கள், சமூக நல அமைப்புகளை எதிரிகளாக பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் நம்ம 2 பேர்த்துல மல்லு கட்ட வேண்டியிருக்கிறது. முழுவதுமாக எதிராக இருக்கக்கூடிய காவல்துறை இதை புரிந்து கொள்ளாமல் நமக்கு ஆதரவு அளிக்காமல் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், இது 2க்கும் நடுவில் நம்ம மக்களை காப்பாற்ற வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நல்வாய்ப்பாக மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள். எந்த பரப்புரைக்கு நம் இயக்க தோழர்கள் எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, அந்த இயக்க தோழர்கள், நம்முடைய முற்போக்கு இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் யார் பரப்புரைக்கு போனாலும் அவர்களை வரவேற்று உபசரிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். எல்லா இடங்களிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் ஆதரவு பெரும் ஆதரவு. மக்கள் ஆதரவில் தான் நமது இயக்கங்கள் எல்லாம் வெற்றிகரமாக அந்த பரப்புரையை மேற்கொண்டிருக்கின்றோம். ஆக தோழர்கள், இதுக்கு ஒரு நல்ல ஒரு இணைவை மக்கள் அதிகாரம் தோழர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இப்படியான ஒரு இணைப்பு தேவைப்படுகிறது. இந்த பாசிச சக்தியை மக்களிடத்தில் அம்பலப்படுத்துவதற்கான ஒரு பரப்புரையை மேற்கொள்ளுவதற்கு இந்த தளம் என்பது நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு பயன்படுகிறது. இதன் மூலமாக தொடர்ச்சியாக விரிவான வேலைகளை நாம் எடுத்து செல்ல வேண்டியது இருக்கிறது. தமிழ்நாட்டை நாம் நிச்சயம் மீட்டெடுப்போம். அதில் எந்த விதமான கவலையும் நமக்கு தேவையில்லை. நாம் ஒரு வலிமையுடன் இருக்கின்றோம். பல்வேறு அமைப்புகளாக பல்வேறு தளங்களில் ஒரு பிரச்சனையை பல்வேறு கோணங்களில் புரிந்து கொள்ளக்கூடிய நல்வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கிறது. பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது என்றால், நீங்கள் இங்கு மார்க்சிய அமைப்பு இருக்கிறது, அம்பேத்கரி அமைப்பு இருக்கிறது, பெரியாரி அமைப்பு இருக்கிறது, இஸ்லாமியர்கள் அமைப்பு இருக்கிறது, சூழலியல் அமைப்பு இருக்குதுனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் இந்த பிரச்சனையை புரிந்து அறிந்து அதை விளக்குகிறார்கள். அதை அனைத்து அமைப்புகளும் ஏற்றுக்கொள்கிறோம். எல்லா அமைப்பையும் ஏற்றுக்கொண்டு ஒரு வலுவான கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்த கூட்டணி இருக்கின்ற வரை
தமிழ்நாட்டை எவனாலும் இந்த வட இந்திய சக்திகளினுடைய மடியிலே கொண்டு போய் காலடிகளை வீழ்த்தி விட முடியாது என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.